ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாப்பிக்கை பார்க்குறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலீஷ்லேயும் ஒரு சேனல் வீடியோ போகிறதுக்கு இலன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதோட லிங்க்கை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து அங்கேயும் உங்களோட சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ரெக்வஸ்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ அது எதிர்பார்க்காம ஒன்று கண்டுபிடிக்கிறதுன்னு வேறு, இன்னொன்று வந்து எதையோ கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு இன்னொன்று மாற்றி அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு வேறு. ஸோ ரெண்டுமே எப்படி வரும்னா, ஆக்சிடென்ட், இன்வென்ஷன் இல்லை கண்டுபிடிப்புன்ற பேரில் தான் வரும் இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன இது, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கு நேர்மாறாக இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ 3Mல ஒரு சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஜாப் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வந்து ஒரு டைட்டான ஒரு ஒட்டுறது அடிசிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, கம் மாதிரி, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ இப்போ அந்த டைமில் மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா, அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான கம் இல்லை வந்து ஒட்டுற பசையை கண்டுபிடிக்கணும். அப்படி சிம்பிளாக சொன்னால் ஒட்டுற பசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அவர் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய அவுட்புட் என்ன வருதுன்னா, அவர் வந்து ஈஸியாக ஒட்டுறதை ஒன்றை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அப்போ ஈஸியாக ஒட்டும், ஈஸியாக பிச்சிடவும் முடியும், அந்த ஒன்றை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அப்போ அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, நம்ம வந்து ஃபெயிலியர், அதாவது நம்மளுடைய கண்டுபிடிப்பு வந்து இதில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு யோசனை, ஸோ இதுவுமே சில இடத்துல தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரோட பாஸ்கிட்ட சொல்லி அடுத்த லெவலுக்கு கொண்டுன்னு போகிறார். அப்படி கொண்டுன்னு போனதில் இன்றைக்கி பல கோடி நம்பர் யூனிட்டில் விற்கிற ஒன்று தான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்னு பார்ப்பீங்க இல்லையா, போஸ்டிட் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டுலாம். ஸோ அப்போ ஒட்டுவோம், டக்குன்னு தேவையான எழுதிட்டு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அதை அந்த டைமில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு போகிறோம். ஸோ அப்போ அந்த இன்ஜினியரில் அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த டைமில் ஸ்ட்ராங்கான ஒரு பசையை கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு சிம்பிளாக ஒன்று கண்டுபிடிச்சி அதுவும் பெரிய ஹிட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இதே மாதிரி எதிர்பாராமல் ஒரு கண்டுபிடிப்பு பெனிசிலின் அப்படின்னு சொல்லணும். இது ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பல லட்சம் பேரோட உயிரை காப்பாற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 90ஸ்ல இது, அதாவது 1920 அந்த காலகட்டத்தில் இதோட ஆராய்ச்சி தொடங்குது. 1940-45 காலகட்டத்திலலாம் இது வெளியில் இதை டெஸ்ட் பண்ணி இது வந்து செயல்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா நிறைய பேர், அதாவது குழந்தை பெற்றவுடனே அந்த தாய்மார்கள் நிறைய பேர் உயிரிழந்துருவாங்க, சின்ன குழந்தைங்க நிறைய பேர் உயிர்ந்துருவாங்க, சின்ன காயம் வந்தால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகி உயிரிழந்துருவாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு வார் 1, 2லாம் நடந்த காலகட்டம் வேறு. ஸோ அப்போ அதில் அடிப்பட்டவங்களாம் இன்ஃபெக்ஷன் தான் பெரிய, அதாவது நிறைய பேர் மரணிக்கிறது ஒரு காரணமாகவே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வந்துச்சு, ஏன் அவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த பாக்டீரியாவால் இன்ஃபெக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ இந்த பாக்டீரியாவால் நடக்கிற இன்ஃபெக்ஷனை ஈஸியாக வந்து குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க வந்து இறந்துடுறாங்கன்றது தான் நிறைய பேர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது கண்டுபிடிச்சவங்களாம் நோபல் ப்ரைஸாக வாங்குறாங்க 1945. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஒரு அறிக்கை சமைப்பு அந்த டைமில் ஒரு யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்றது தான். இப்போ எப்படின்னா, இந்த பாக்டீரியாவெலாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த அகார் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதில் வந்து பாக்டீரியாவெலாம் வளர்க்குற போது இவர் என்ன பண்ணுறாரு, வெக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டு வராரு. ஸோ வரும்போது பார்த்தா அதில் வந்து பாக்டீரியாலாம் வளர்ந்துருக்குது. ஆனால் கூடவே பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல வந்து ஃபங்கஸ் வளர்ந்துருக்கிறத பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த ஃபங்கஸ் வளர்ந்த இடத்துல குறிப்பாக அவர் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பாக்டீரியாலாம் அந்த ஃபங்கஸ் இருக்கிற இடத்துல போய் வளர முடியல அப்படின்றத அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ இவருக்கு ஒரு திங்கிங் வருதாங்க. ஸோ அப்போ அந்த ஃபங்கஸ் வந்து இந்த பாக்டீரியாவை வளர விடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஃபங்கஸோட சாம்பிளை எடுத்து பார்க்கும்போது தான் அது வந்து பெனிசிலின், பி நோட்டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பெனிசிலின் நோட்டேட்டம் அதை கண்டுபிடிக்கிறார். ஸோ அப்போ அதை நிறைய பேருக்கு, ஏன்னா அந்த டைமில் அதுலேருந்து பெனிசிலினை கரெக்டாக எடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் அவருக்கு இல்லை. ஸோ இப்போ யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லோரும் ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இவர் வந்து எல்லாருக்கும் அதோட சாம்பிளை அனுப்பி வைக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து அடுத்து பார்த்தோம்னா நிறைய சயின்டிஸ்ட் இதில் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, எப்படி பெனிசிலின் எடுக்கிறது, வெளியில் இதுலேருந்து எடுக்கிறது, அந்த ஃபங்கஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்லையே, அவங்களே வந்து ரிசர்ச்லாம் பண்ணி கொஞ்சம் செயல்படுத்த பார்க்குறாங்க. அதாவது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 8 எலியை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 4 எலிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்டீரியா, அதாவது எல்லா 8 எலிக்குமே பாக்டீரியாவை வந்து இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாவெல்லாம் போட்டு விட்டுறாங்க. 4 எலிக்கு மட்டும் இந்த பென்சிலினை போட்டு விட்டுறாங்க. ஸோ அப்போ இவங்க பார்க்கும்போது அந்த பென்சிலின் போட்டாங்க இல்லையா, அந்த ஊசி மட்டும் பழிச்சு போகுது, மீதி 4 எலிலாம் இறந்துடுச்சு. ஸோ அப்போ இந்த பெனிசிலின் வேலை செய்து விலங்கலை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மனிதர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் கொண்டு வராங்க. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபங்கஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், பூஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கும் அப்படின்றது. ஆனால் இதை வந்து பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கஷ்டம். அப்போ இவங்களால் பண்ண முடியல. அதுவும் வேர்ல்டு வாரில் பயங்கர அடி. இங்கிலாந்து தான், பிரிட்டன், நம்ம சொல்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ அவங்களால வந்து அந்த டைமில் இதுக்கெலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யூஎஸ் கிட்ட போகிறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய அளவில் இதை அந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சி, ஸோ
ஸோ இப்போ நெதர்லாந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி ஒரு பெரிய அளவு பென்சிலினை உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நிறைய மார்க்கெட்டில் இதை வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ இது மூலயமா இன்னும் சொல்லப்போனால் World War IIல உயிரிழப்பே கம்மியாகுது அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னி வரைக்கும் நிறைய அதாவது இன்ஃபெக்ஷன் அதாவது காது மூக்கு இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற அந்த பாக்டீரியா ரிலேட்டட் இதுக்கெல்லாமே ஒரு கண்டுபிடிப்பு வந்து அந்த எரித்ரோமைசின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து இது மூலமா நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் 1945 வந்து ஒரு நோபல் பிரைஸே இதுக்கு இன்வால்வ் ஆனவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. இதில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஆக்சிடெண்ட்டாக அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் பெரிய அளவு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இதுக்கு அந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் இதுக்கு பேட்டன்ட் வாங்குறாங்க அப்படின்றது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதில் ஆராய்ச்சி பண்ணது எல்லாமே பிரிட்டிஷ் சார்ந்தவங்க, அடுத்து இதுக்கு பேட்டன்ட் வாங்கினவங்க அமெரிக்கா, அதுக்கடுத்து பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு ராயல்ட்டி கட்டுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 விஷயமே பார்த்தோன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு பசை அடிசிவ் கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த எதிர்பார்க்க இல்லையா போஸ்டிட் நோட்ஸை கண்டுபிடிக்கிறாருன்ட்டு, இன்னொருத்தவங்க பெனிசிலின் பெரிய கண்டுபிடிப்பை எதிர்பாராமல் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்குறோம். சரிங்க, நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொன்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு சேனல் சொன்னோம் இல்லையா, ஸோ அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. நன்றி, வணக்கம்.